ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. குட்டி கதைகள் 276. இதில் முரா எனும் பயங்கரமான அசுரனின் சக்தியை காண்போம். முன்பு ஒரு சமயம் சொர்க்கலோக மன்னன் ஆன இந்திரன் இதர தேவர்களுடன் பரம புருஷ பகவான் கிருஷ்ணரை அணுகி பிரார்த்தித்தார். ஓ ஜகத்தின் பகவானே, ஓ முழுமுதற் கடவுளே, நாங்கள் எங்கள் மரியாதை கலந்த வணக்கங்களை சமர்ப்பிக்கின்றோம். நீங்களே மிக உயர்ந்த புகலிடம், அனைவரின் தாயும் தந்தையும் நீங்களே. நீங்கள் அனைத்தையும் தோற்றுவித்து காத்து பிறகு அளிக்கின்றீர்கள். பூமி, ஆகாயம் மற்றும் முழு ஜட தோற்றத்திற்கும் உதவி செய்பவர் நீங்களே. பிரம்மா, விஷ்ணு மற்றும் சிவபெருமான் நீங்களே. அனைத்து விதமான தியாகம், தவம், மந்திரங்கள் ஆகிய அனைத்தின் எஜமானரும் அனுபவிப்பாளரும் நீங்களே. உமக்கு சொந்தம் இல்லாத, உங்களால் கட்டுப்படாத ஒரு பொருள் இந்த உலகெங்கிலும் கிடையாது. ஓ முழு முதற் கடவுள் மற்றும் பரம புருஷ பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவர்களே, தேவர்களின் எஜமானரே, சரண் அடைந்த ஆத்மாக்களின் பாதுகாவலரே. தேவர்கள் தங்கள் சொர்க்க உலகங்களில் இருந்து அசுரர்களால் வெளியேற்றப்பட்டு உள்ளார்கள். அவர்கள் அச்சத்துடன் உம்முடைய தாமரை திருப்பாதங்களில் சரண் அடைந்து உள்ளார்கள். தயவு செய்து அவர்களை காப்பாற்றுங்கள். பிரபஞ்சத்தின் எஜமானரே, நாங்கள் சொர்க்க உலகங்களில் இருந்து இந்த மண் உலகிற்கு தள்ளப்பட்டு துன்பக்கடலில் இணைந்து இருக்கின்றோம். இந்திரனின் இந்த பரிதாபகரமான பிரார்த்தனைகளை கேட்ட பகவான் விஷ்ணு கேட்டார். தேவர்களையும் வென்ற அந்த வலிமை மிக்க அரக்கன் யார்? அவன் பெயர் என்ன? அவனுடைய திறமையின் மூல காரணம் என்ன? ஓ இந்திரா, அச்சம் இல்லாமல் எல்லாவற்றையும் விவரமாக என்னிடம் கூறுவாயாக என்றார் அவர். இப்பொழுது இந்திரன் பதிலளித்தார். தேவர்களின் எஜமானரே, பக்தர்களுக்கு முக்தி அளிப்பவரே, முழுமுதற் கடவுளே, ஆரம்பத்தில் தேவர்களுக்கு துன்பம் விளைவித்தவன் நதி ஜங்கா என்ற ஒரு கொடுமையான அரக்கன். அவன் அந்தன குடும்பத்தில் தோன்றியவன். அவன் மகன் பெயர் முரா. முரா தன் தந்தைக்கு ஈடான வலிமை உடையவன். அவனுடைய தலைநகர் சந்திரவதி. இந்த அரக்கன் முரா அனைத்து தேவர்களையும் சொர்க்கலோகங்களில் இருந்து வெளியேற்றி அந்த உலகங்களில் அவன் வசிக்கின்றான். இந்திரா, அக்னி, யமா, வாயு, ஈசா, சந்திரமா, நைரிதா மற்றும் வருணா போன்ற அனைத்து பதவிகளையும் தானே ஏற்றுக்கொண்டு விட்டான். தேவர்கள் அனைவரும் ஒன்று கூடியும் அவனை ஜெயிக்க முடியவில்லை. விஷ்ணு பகவானே, தயவு செய்து இந்த அரக்கனை கொன்று தேவர்களை காப்பாற்றுவீராக என்றார் அவர். இந்திரனின் வார்த்தைகளை கேட்ட பகவான் தேவர்களை கொடுமைப்படுத்தியவர்கள் மீது மிகுந்த கோபம் கொண்டு கூறினார். தேவர்களின் மன்னனே, உங்களுடைய எதிரியான இந்த வலிமை மிக்க அரக்கனை நான் அளிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் அனைவரும் சந்திரவதி நகருக்கு திரும்பி செல்ல வேண்டும். பிறகு பகவான் விஷ்ணுவின் தலைமையில் அனைத்து தேவர்களும் சந்திரவதி நகரை நோக்கி புறப்பட்டார்கள். ஒருபுறம் ஆயிரக்கணக்கான பல வகையான ஆயுதங்கள் உடன் தேவர்கள் போருக்கு தயாராகி கொண்டு இருந்தார்கள். மறுபுறம் அரக்கன் முரா கணக்கில் அடங்காத அசுர படை சூழ கர்ஜித்து கொண்டு இருந்தான். அரக்கர்களின் உக்கிரமான முரசு ஒளியை கேட்டு தேவர்கள் ஏற்கனவே சிதறி ஓடிச் சென்று விட்டார்கள். ஆனால் இப்பொழுது பரம புருஷ பகவானின் தலைமையில் புத்து உணர்ச்சி பெற்று அச்சம் இல்லாமல் தமது எதிரே நின்ற தேவர்களை கண்ட அரக்கர்கள் மிகவும் ஆத்திரம் அடைந்தார்கள். பகவான் மற்ற அனைத்து அரக்கர்களையும் சுலபமாக வென்று இருப்பினும் முராவை வெல்வதில் சற்று சிரமத்தை உணர்ந்தார்.
பல வகையான ஆயுதங்களை பயன்படுத்தியும் முராவை கொல்ல முடியவில்லை. பகவான் 10,000 ஆண்டுகள் முராவுடன் குஸ்தி சண்டையில் ஈடுபட்டார். இறுதியில் பகவான் அந்த அசுரனை தோற்கடித்துவிட்டு பத்திரிகா ஆசிரமத்திற்கு சென்று விட்டார். பத்திரிகா ஆசிரமத்தில் பகவான் ஹேமாவதி என்ற ஒரு அழகான குகைக்குள் சென்று ஓய்வு எடுத்தார். பகவான் கிருஷ்ணர் மேலும் கூறினார், ஓ அர்ஜுனா, அதன் பிறகு அந்த அசுரன் என்னை பின்தொடர்ந்து குகைக்குள் நுழைந்தான். நான் அங்கு ஓய்வு எடுத்து கொண்டு இருந்ததைக் கண்ட அசுரன் என்னை கொல்ல நினைத்தான். அந்த வேளையில் எனது உடலில் இருந்து ஒரு பிரகாசமான தேவதை தோன்றினாள். பல வகையான தெய்வீக ஆயுதங்களை தாங்கிய அவள் அசுரன் உடன் போரிடத் துவங்கினாள். இடை விடாமல் வெகுநேரம் போரிட்ட பின்பு அந்த பிரகாசமான தேவதை முராவின் தலையை துண்டித்து விட்டாள். பிறகு பயத்தால் மற்ற அசுரர்கள் பாதாள உலகத்திற்கு ஓடிச் சென்று விட்டார்கள். பகவான் ஓய்வில் இருந்து எழுந்தவுடன் தனது எதிரில் அசுரன் முரா இறந்து கிடப்பதை கண்டார். மேலும் ஒரு பிரகாசமான தேவதை பணிவுடன் தன் முன் கைகூப்பி நின்றதையும் கண்டார். அவளை கண்டவுடன் பகவான் ஆச்சரியத்துடன் கேட்டார், ஓ நீ யார்? இப்பொழுது தேவதை பதில் அளித்தாள், எனது பகவானே, நான் உமது உடலில் இருந்து தோன்றினேன். தாங்கள் ஓய்வில் இருப்பதைக் கண்ட அசுரன் உம்மை கொல்ல முற்பட்டான். ஆகையால் நான் அவனை கொன்றுவிட்டேன் என்றாள் அவள். பகவான் கூறினார், ஓ தேவதையே, உன்னுடைய செயலில் நான் மிக மிக மகிழ்ச்சி அடைந்து உள்ளேன். நீ விரும்பும் வரத்தை கேட்பாயாக. தேவதை வரத்திற்காக பிரார்த்தித்த போது பகவான் கூறினார், நீ என்னுடைய ஆன்மீக சக்தி. நீ ஏகாதசி அன்று தோன்றியதால் உனது பெயர் ஏகாதசி. யார் ஒருவர் ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கின்றாரோ அவர் தன் எல்லா பாவ விளைவுகளில் இருந்து விடுபட்டு வற்றாத சொர்க்க இன்பத்தை பெறுவார்கள். அவர் கூறிய பிறகு அன்று முதல் இந்த உலகில் ஏகாதசி நாள் போஷித்து வணங்கப்படுகின்றது. ஓ அர்ஜுனா, ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிப்பவருக்கு நான் மிக உயர்ந்த இடத்தை அளிக்கின்றேன். ஓ குந்தியின் மைந்தனே, துவாதசியுடன் கலந்து வரும் ஏகாதசி மிக உயர்ந்தது. ஒருவர் ஏகாதசி நாளில் உடல் உறவையும் தானியம், தேன் மற்றும் மாமிசம் உண்பதையும் வெண்கல தட்டில் உண்பதையும் எண்ணெய் தேய்ப்பதையும் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஒருவர் இந்த ஏகாதசி அனுஷ்டிப்பதாலும் அதன் பெருமைகளை பற்றி கேட்பதாலும் மிக அதிகமான பலன்களை அடைவார் என்றார் அவர். மேலே கண்ட கலந்து உரையாடல் உட்பன்னா ஏகாதசியின் பெருமைகளை பற்றி பவிஷ்யோத்திர புராணத்தில் பகவான் கிருஷ்ணருக்கும் அர்ஜுனாவிற்கும் இடையில் ஆன உரையாடலில் விவரிக்கப்பட்டு இருக்கின்றது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா 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 ஹரே ஹரே. சில பிரபுபாதரின் சேவையில் இஸ்கான் பக்தர்கள்.